இருண்ட மேகங்கள் சுருண்டு செல்லும் காலை. ஒரு பழைய காகிதத்தின் உடைந்த விளக்கில் லியோனார்டோ டாவிஞ்சியின் படப்பதிவு பெரிதாக விரிகிறது. அவன் கண்களில் யுகங்களை கடந்த புதுமை ஒளி. அருகில் மோனாலிசாவின் அந்த புதிரான புன்னகையை, not just a painting but a doorway into the mind of a Renaissance giant. அவளது கண்கள் நாமை நோக்கி மெல்ல சுழலும் போது ஒளியும் நிழலும் நம்மை ஒரு பயணத்திற்கு அழைக்கின்றன. அடர்ந்த இசை எழுச்சியுடன் திடீரென காட்சி மாறுகிறது. பழைய பட்டறை ஒன்று, மரத்தால் நிரம்பிய மேசையில் சிதறிக்கிடக்கும் காகிதங்கள், திண்டாடும் மெழுகுவர்த்தியொளி. அவை மேல் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் பின்னோக்கி உருட்டுகின்றன. கண்ணாடி பிரிசை வைத்து பார்த்தால்தான் வாசிக்க முடியும் அந்த மர்ம எழுத்துக்கள். கைகளால் கோரப்பட்ட ஓவியங்கள், துகள் துகளாக நடமாடும் சக்கரங்கள், வளைந்த எலி வழிகள், பறக்கும் இயந்திரங்களின் குருதி நிரம்பிய வரைபடங்கள், all breathing with the pulse of an inimitable mind. மோனாலிசா, கடைசி இரவு, மெடோன்னாவின் புனித அன்னை, இவையெல்லாம் உலகம் அறிந்த லியோனார்டோ. ஆனால் நம்மால் மறந்துவிட்டது அவனது இருண்ட புதுமை. அவன் கைகளில் பிறந்தது போர் இயந்திரங்கள். எரிவாயு தள்ளும் டாங், எந்திர குதிரை, புறா போல பறக்கும் ஒர்னித்தாப்டர், ஒவ்வொன்றும் யுகங்களை கடந்த சிந்தனையின் சான்றுகள். ஒவ்வொரு காகிதத்திலும் அவன் மனதில் இருக்கும் சூழ்ச்சி, திடக்கோள், மனித உடலை பிரித்து தெரியும் அறிவியல் ஆர்வம், all meticulously inked, as if the future is being quietly drafted in sepia tones. பரிதாபமாக அவனது நோட்புக்குகள் பல வருடங்கள் மறைக்கப்பட்டன. அவை பக்கங்கள் திரும்பும் ஒலியுடன் காட்சி மாறும் போது, காகிதத்தில் அச்சிடும் சாயத்தின் வாசனை, மெழுகுவர்த்தியில் நடமாடும் நிழல், அவனது கையால் உருவான ஒவ்வொரு வரைபடும் உயிர் பெறுகின்றன. ஒரு சின்ன கணத்தில் ஒரு மெக்கானிக்கல் நைட் தன்னை இயக்கிக் கொண்டு எழுகின்றது. அதன் கண்களில் ஸ்பிரிங் மற்றும் பல்லிகள் துள்ளும். அதன் உடல் முழுவதும் சுற்றும் கம்பிகள் லியோனார்டோவின் இயந்திர கலைநயத்தை காண்பிக்கும். இப்போது பார்வை அவனது போர் இயந்திரங்கள் நோக்கி நகர்கிறது. ஒரு மிகப்பெரிய விலங்கு வடிவில் பசுமை நிறம் படர்ந்த தரையில் ஒரு டாங்க் உருட்டிக் கொண்டிருக்கிறது. அதன் மேல் கண்ணாடியில் ஒளிவடிவம் மாறும் போது மறைந்துபோன தந்திரங்கள் எதிரொலிக்கின்றன. அவன் வரைந்த ஜெயண்ட் கிராஸ்போ பழங்கால போர்க்களத்தில் எரியும் சக்தியை விரிவாக்கும் முயற்சி, ஆனால் இன்னும் காகிதத்தில் மட்டுமே உயிர் பெற்றது. அவனது பறக்கும் கற்பனையில் ஓர் புதிய உலகம். அவன் ஒர்னித்தாப்டரில் மனிதன் பறக்க முடியுமா என்ற கேள்விக்கு முன்பே பதில் தேடும் முயற்சி. மெலிதாக ஓவியப்பட்ட இறக்கைகள், வளைந்த மரக்கட்டங்கள், காற்றின் ஓசை கேட்கும் வகையில் அவனது வரைபடங்கள் உயிர் பெறுகின்றன. அவன் கண்களில் பறக்கும் ஆசை, காலத்தை கடந்த கனவு. அணுக்காய்ச்சலாக அவன் மனித உடலை ஆராய்ந்த விதத்தை காட்டும் காட்சி. பழைய ஆய்வறையில் மெழுகுவர்த்தி ஒளியில் ஒரு மனித உடலை நிரூபிக்கும் வரைபடம். எலும்புகள், தசைகள், நரம்புகள், all uncovered with surgical precision. அவன் வரைந்த ஒவ்வொரு கோடு அறிவியலுக்கான புதிய பாதையை உருவாக்கியது. அவனது நோட்புக்குகளில் தொகுக்கப்பட்டுள்ள மற்றொரு அதிசயம், மெக்கானிக்கல் நைட், பழங்கால ரோபோட். அதன் உள்ளே குறும்படுத்தப்பட்ட கம்பிகள், ஸ்பிரிங்கள், பல்லிகள், all designed centuries before robots would become a reality. அவன் அடையாளம் காண்பது மனிதன் இயந்திரத்துடன் இணைந்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் கனவு. அவனது ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் முற்றிலும் புதிய பார்வையை கொண்டு வந்தது. அவன் கண்களில் கலை மற்றும் அறிவியல் ஒன்றிணையும் இடம். அவன் வரைந்த ஒவ்வொரு லைனும் இந்த உலகின் இயற்கை சட்டங்களை புரிந்து கொள்ளும் முயற்சி. அவன் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்கால அறிவியலுக்கு விதை போடும் செயல். ஆனால் நாம் இன்று நினைவில் வைக்கும் லியோனார்டோ ஓர் ஓவியக் கலைஞன் மட்டும்தான். அவனது அறிவியல், பொறியியல், மருத்துவம், all overshadowed by the enigmatic smile of Mona Lisa. அவன் கண்டுபிடிப்புகள் பல அவனது காலத்தில் அறியப்பட்டும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அவனது நோட்புக்குகள் நூற்றாண்டுகளுக்கு பிறகு மட்டுமே வெளிச்சம் கண்டன. இப்போது காட்சி மாறுகிறது. ஓர் இருண்ட அறையில் மெழுகுவர்த்தி ஒளியில் ஒரு காகிதம் மெதுவாக திரும்புகிறது. அதன் மீது லியோனார்டோவின் கைப்பக்கி எழுதப்பட்ட எழுத்துக்கள் ஒரு எழுத்திலிருந்து இன்னொன்றாக விரிகின்றன. அவனது கண்கள் நம்மை நோக்கி, நீங்கள் என்னை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் தொடங்குங்கள் என்று அழைக்கும் போல் தெரிகிறது. அவனது எதிர்கால கனவுகள் இன்று நம்மால் மறக்கப்பட்டிருக்கின்றன. அவன் உருவாக்கிய போர் இயந்திரங்கள், பறக்கும் இயந்திரங்கள், மனித உடலை பற்றிய அறிவு, ரோபோட், all hidden in the shadows of his paintings. அவனது சிந்தனையின் வீச்சு இன்னும் மனித மனதில் முழுமையாக துளிர்க்கவில்லை.
முடிவில் ஓர் அற்புதமான இசை எழுச்சியுடன் அவனது கண்டுபிடிப்புகளின் படங்களும் வரைபடங்களும் நோட்புக்குகளும் ஒவ்வொன்றாக விரிகின்றன. அவனது கையால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இன்னும் பல மறைந்த அறிவாளிகள் உலகத்தில் இருக்கின்றனர், அவர்களை கண்டறியுங்கள் என்ற வாசகமாக மாறுகின்றன. இந்த உலகத்தில் நாம் அறிவியலையும் கலைத்தையும் புதுமையையும் ஒரே பாதையில் பார்க்கத் தொடங்க வேண்டும். லியோனார்டோ டாவின்சியின் மறைந்த புதுமையை நினைவுறுத்தும் இந்த பயணம் நம்மை இன்னும் பல மறைந்த அறிவாளிகளை தேடும் ஆர்வத்துடன் நிறைவடைகிறது.